Hi guys, போன வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பாப்அப் பாக்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பாப்அப் பாக்ஸாக இருக்கக்கூடிய அலாட் பாக்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நான் அதுக்கு இதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த கீழே இருக்க இந்த கோடை அப்படியே கமாண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்/ யூஸ் பண்ணணும். அப்படின்னா இதோட அவுட்புட் இப்போ ரன் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் பாக்ஸுக்கான மீனிங்கை பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், ஜாவாஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாப்அப் பாக்ஸஸை யூஸ் பண்ணி, ஓகேவா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னோட பாப்அப் பாக்ஸஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, கன்ஃபார்ம் பாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் பாப்அப் பாக்ஸஸ். ஓகேவா? இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தாலே இந்த இடத்துல ஏஐ வருது. இது என்னது, ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய இது ஒரு இன்பில்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிடுறாங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிறது. இதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே த மாடல் ஆஃப் டயலாக் பாக்ஸ், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜும் வரும், நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அதுவும் வரும். இதில் வந்து 2 பட்டன் எனேபிளாக இருக்கும். ஒன்று ஓகே அப்படிங்கிற பட்டன் எனேபிளாக இருக்கும், இன்னொன்று க்ளோஸுங்கிற பட்டன் எனேபிளாக இருக்கும். அதில் ட்ரூங்கிற ரிசல்ட் வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு அர்த்தம், ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த யூசர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இதை சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல முதல்ல HTML கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஹெட் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் டைட்டில் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டே அப்படி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் பாப்அப் பாக்ஸஸ் அப்படிங்கிறத இந்த கண்டென்ட்டே போட்டுக்கிறேன். இப்போ பாடிக்குள்ளே நான் டைப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பாடிக்குள்ளே என்ன டைப் பண்ண போகிறேன், H1 டேக் கொடுத்து அந்த கண்டென்ட்டை அப்படி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக லெட் ஆன்சர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம், நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபார்ம் தானே பார்க்க போகிறோம். அப்போனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துடலாம். அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் யுவர் மெசேஜஸ் ஹியர் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த லைனை அப்படி நான் கொடுத்துறேன். ஓகேவா? அந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து இந்த மெசேஜை நான் அப்படியே கொடுத்துட்றேன். இப்போ சாரி, இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே கொடுக்கணும் guys. சாரி, நான் தப்பாக கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா லெட் அப்படிங்கிற இடத்துல ஆன்சர் ஈக்குவல் டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஆர் யூ ஷுவர் லேண்ட் டு த கிரிடோ சிஸ்டம், இல்லைனா ஆர் யூ லேண்ட் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆர் யூ ஷுவர் ஃபார் லேர்னிங் இன் ஃபுல் ஸ்டாக். ஓகேவா? அந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபுல் ஸ்டாக், நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ண ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் console.logஏ போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா console.log அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ள ஆன்சர் அப்படின்னு நான் போட்டு பார்க்குறேன். இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இதை அப்படியே காப்பி பாத் பண்ணிவிட்டு நேராக ப்ரௌசரில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல முதலே வருது. இப்போ நான் ஓகே கொடுத்த அடுத்த நிமிஷம் பாருங்கள், இன்ஸ்பெக்ட் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும், ட்ரூ அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, மறுபடியும் இப்போ நான் வந்து ஆர் யூ ஷுவர் அப்படின்னு கேட்டு லேர்னிங் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்குறேன், இல்லை ஃபால்ஸ்ன்னு வருது. இப்போ போய் பாருங்க, ட்ரூ அப்படின்னு கேட்டால் ட்ரூ அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபைல்ஸே டெலீட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் யூ ஷுவர் டெலீட் த ஃபைல்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஓகே கொடுத்தா டெலீட் ஆகும், கேன்சல் கொடுத்தா டெலீட் ஆகாது. அந்த மாதிரி கூட நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இதை வச்சு நான் எப்படி ஒரு பட்டனை வச்சு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டை மட்டும் நான் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பட்டன் ஒன்று வைக்க போகிறேன். அந்த பட்டனுக்கு நேம் வந்து ட்ரை இட் அப்படின்னு நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த பட்டனை நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா என்னோட டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் டேகை நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் டேகை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்மளோட ஆன்சரையும் நம்ம ஷோ பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல நான் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு ஐடி ஈக்குவல் டு ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கிரிப்ட் டேக்குள்ள ஃபங்க்ஷனை நான் டிக்ளேர் பண்ணி டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா லெட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்னு மட்டும் நான் எம்டியாக எடுத்துக்கிறேன். இப்போ இஃப்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆஃப், இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்ஃபார்ம் ஆஃப் press the button. இந்த இடத்துல நீங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன்.
ஆமா அப்படின்னு எனக்கு ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா, ifோட கண்டிஷன் ட்ரூன்னு வந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்ல வந்து என்ன வரணும் அப்படின்னா யூ ஆர் பிரஸ்ட் ஓகே. நீங்க வந்து இந்த இடத்துல பிரஸ்ட் ஓகே அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதே இடத்துல இப்போ எல்ஸ் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள txt ஈக்குவல் டு அப்படிங்கிற ஏரியால இப்போ யூ பிரஸ்ட், இந்த இடத்துல பிரஸ்ட் கேன்சல், நீங்க வந்து கேன்சல் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். அதுக்குள்ள என்ன ஆகும், பிரஸ் பட்டன் அப்படின்னு கேட்கும். அதில் நான் ஓகே கொடுத்தா நீங்க ஓகே பண்ணியிருக்கீங்கிற ரிசல்ட் வரணும். இப்போ ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு க்ளோஸுங்கிற பட்டன் வரணும். இப்போ இது போய் எனக்கு இந்த டெமோ சாரி இந்த இடத்துல ஆன்சர் அப்படிங்கிற ஐடிக்குள்ள போய் உட்காரணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இதுக்குள்ள ஆன்சர் அப்படிங்கிற ஐடியை யூஸ் பண்ணி நான் இன்னர் HTML அப்படின்னு கொடுத்துட்டு அந்த TXT-யை லோட் பண்ணிடுவேன். அந்த TXT வேல்யூவை லோட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை போய் காப்பி பேஸ்ட் பண்ணி நேராக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்து பாருங்க. இப்போ இந்த இடத்துல ட்ரை நவ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்க நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்திருக்கு, பிரஸ் எ பட்டன் அப்படின்னு. இப்போ ஓகே கேன்சல் 2 பட்டன் எனேபிள் ஆயிருக்கு. ஓகே கொடுத்தா எனக்கு இங்க பாருங்க நீங்க என்டர் வந்து ஓகே பண்ணிருக்கீங்க. க்ளோஸ் கொடுத்தா நீங்க வந்து என்டர் பண்ணிருக்கு க்ளோஸ் வேல்யூ அப்படின்னு எனக்கு காட்டியிருக்கு. இதுதான் வந்து கன்ஃபார்ம் பாக்ஸோட மீனிங். இதுக்கு அப்புறம் வந்து ப்ராம்ப்ட் பாக்ஸை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ட்ரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கைஸ். பபாய், தேங்க்யூ.